السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولا تلقوا بأيديكم إلى التهلكة. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ما نهل والد ولدا من نهل أفضل من أدب حسن، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுகிறது. ஸலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நர்பாக்கியம் பெற்ற உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் பரக்கத்து வாய்ந்த இந்த ரஜபனுடைய மாதத்தில் இரண்டாவது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் எல்லா விதமான அருள் வளங்களையும் நிரப்பமாக நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். தீனுல் இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அழகாக தொகுத்து, இப்படித்தான் மனிதன் வாழ்க்கை நடைமுறை இருக்க வேண்டும், இந்த நடைமுறையில் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய அழகும் செழிப்பும் அவனுடைய அந்தஸ்தும் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை தெளிவாக விளக்கி சொல்கிறது. இறைவன் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அல்லாஹ் முழுமையான இந்த தீனை கொடுத்து, இதில் எவைகளெல்லாம் மனிதனுக்கு நல்லவைகளாக இருக்கின்றதோ, அவனுடைய வாழ்க்கை தரத்திற்கு உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ, சொல்ல போனால் ஹலால், எதுவெல்லாம் மனிதனுடைய உடலுக்கு நல்லதோ அவைகள் அத்துணையும் ஹலாலாக கொடுத்து, மனிதனுடைய உடலுக்கும் இந்த சமூகத்திற்கும் எங்காவது ஒரு இடத்தில் கெடுதி தீங்கு என்று இருந்தால் அதை முழுமையாக ஹராம் என்று சொல்லி கொடுத்து, நல்லவைகளை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் உங்களுக்கு தடுத்திருக்கின்றார்களோ, மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எவைகளை எல்லாம் உங்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அவை அனைத்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எதுவெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தடுத்து இருக்கிறார்களோ அத்துணைகளை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு அவனுடைய குடும்பம் ரீதியாக, இந்த சமூகம் ரீதியாக, தனிப்பட்ட ஒழுக்கம் ரீதியாக எல்லா விஷயங்களிலும் மனிதனை உயர்த்த
கூடியதாகவே இந்த மார்க்கம் நமக்கு அழகான அறிவுரைகளை தந்திருக்கிறது. மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம், நம்மை கேள்வி கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்கின்ற பொடுபோக்குத்தனம் எல்லாம் இல்லாமல் இந்த வாழ்க்கை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கையை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு ஏற்றமானது. இந்த உலகத்திற்கும் நாளை மறுமைக்கும் நன்னரைக்கும் சரி எல்லா விதமான காலங்களிலும் நமக்கு சிறந்ததை தரக்கூடியது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்ற தருணம் இது. கடந்த வாரங்களில் நமது பள்ளியில் அறிவிப்பு செய்யப்பட்டது விடுமுறை காலங்கள். இந்த விடுமுறை காலங்களில் எவ்வளவோ நம்முடைய குழந்தை செல்வங்கள் ஜும்மா தொழுகை கூட தொழுவது கிடையாது. நம்மளுடைய ஆண் மக்கள் ஜும்மா தொழுகை கூட தொழுவது கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்துகின்றோம் என்கின்ற பெயரில், அவர்களுக்கு நாம் கல்வியை கொடுக்கின்றோம் என்கின்ற பெயரில் இஸ்லாத்தை விட்டும் இதனுடைய எல்லா விதமான தொழுகை, தீனுல் இஸ்லாம், குர்ஆன் போன்ற எல்லா விதமான திட்டங்களை விட்டும் வெளியேற்றி கல்வியை கொடுப்பதில் என்ன பயன் இருக்கிறது? அறிவிப்பு செய்யப்பட்டது ஜும்மா கூட தொழுவது கிடையாது. அந்த ஜும்மா கிடைப்பது என்பது நம்மளுடைய குழந்தைகளுக்கு அரிதாக ஆகிவிட்டது. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை என்று வந்தாலோ அல்லது இது போல விடுமுறை காலங்களில் ஜும்மா தொழுகை நடந்தாலும், இந்த வெள்ளிக்கிழமை என்பது இந்த விடுமுறை காலங்களில் வந்தால் மட்டுமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு அன்றைக்கு ஜும்மாவுடைய தொழுகை. இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஜும்மாவெல்லாம் கிடையாது. அதை பற்றி உண்டான கவலை கொஞ்சமும் கூட நம்மளுடைய உள்ளத்துல இல்லை, பெற்றோர்களிடத்தில் இல்லை. நம்ம புள்ள இன்னைக்கு ஜும்மா தொழுகலையே அப்படிங்கிற கவலை ஒரு 7வது 8வது 6வதில் இருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு 12 11 வயதுக்கு மேலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். 6வதில் இருந்து தொடங்கி அவர்கள் கல்லூரி படிப்பை தொடருகின்ற வரை நம்மளுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வை கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய சிந்தனை கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட உணர்வை அவர்களுடைய உள்ளத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்தியா, ஸ்கூலுக்கு ரெடி ஆகுனியா, பஸ்ஸை பிடிச்சியா கிளம்பு, மீண்டும் வந்தையா, டியூஷனுக்கு போனியா, ஹோம்ஒர்க் செஞ்சியா, இடையில கையில ஏதாவது மொபைல் இருக்கா, அதை பாத்தியா, தூங்கு. இப்படித்தான் ஒரு நாளினுடைய தொடக்கமும் முடிவும் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த உம்மத்தில். இந்த விடுமுறை காலங்களிலாவது தொழுகைக்கு அனுப்புங்கள், குழந்தைகளை தொழ சொல்லி கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவிப்பு செய்யப்பட்ட பொழுதும் கூட நம்மளுடைய எத்துணை பெற்றோர்கள் அதை பற்றி நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு தலைமுறை இருந்தது பாவமான காரியங்கள் செய்வதற்கு எங்காவது ஒரு ஒதுக்குப்புறம், எங்காவது ஒரு யாருடைய பார்வையும் அல்லாத பார்வைப்படாத ஒரு இடத்தில் ஒதுக்கி தவறுகள் எல்லாம் பப்ளிக்ல செய்யறதுக்கு பயந்து செய்த காலங்கள் எல்லாம் மாறி போய் இன்றைக்கு ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. பெரியவர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கிறது கிடையாது, பெரியவங்களுக்கு மதிப்பு இல்லை, கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை, வீட்டில் சொல் பேச்சு கேளாமை. இப்படி நம்மளுடைய கைகளில் இந்த சமூக வலைதளங்கள், இணையதளம் ஒன்று இருந்தால் போதும், இந்த சமூக வலைதளங்களில் நம்மளுடைய நாட்களை கழித்து கொண்டு ஏதாவது வெளியூருக்கு சென்றோமா, ஊர் சுற்றினோமா, வந்தோமா, இப்படியே காலங்களை கழித்து கழித்து இப்படி ஒரு தலைமுறையை பள்ளிவாசலை விட்டும் தூரமாக ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை.
இப்படி வளருகின்ற தலைமுறை அவர்களிடத்தில் நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? இப்படியெல்லாம் ஒரு தலைமுறையை உருவாக்கிவிட்டு பெற்றோர்கள் அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்க முடியும்? நாம் மண்ணறைக்கு சென்றதற்கு பிறகு நமக்கான நம் கூடவே வருகின்ற, நாம் சென்றதற்கு பிறகும் நன்மைகள் தருகின்ற 3 விஷயங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். எல்லாமே வரும், ஆனால் மண்ணறையில் வைத்துவிட்டு எல்லாமே சென்றுவிடும். உறவுகள் சென்று விடுவார்கள், பிள்ளைகள் சென்று விடுவார்கள், நம்மளுடைய செல்வங்கள் நம்மளுடைய வீட்டிலேயே இருந்துடும், எதுவுமே நமக்காக வராது. நாம் சென்றதற்கு பிறகும் நமக்காக வரக்கூடிய 3 விஷயங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. சாலிஹான குழந்தை, அந்த தந்தை பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். மீதி 2ம் நாம் செய்துவிட்டு சென்றவைகளில் நல்லவைகளை நாம் தொடர்படியாக செய்துவிட்டோம் என்று சொன்னால், தொடர்படியான நன்மைகள் வரக்கூடிய சதகத்துல் ஜாரியாவை நாம் செய்துவிட்டால் அது வரும். இல்முன் யன்தஃபிஉ பிஹி, ஒரு கல்வி, நாம் அதை மக்களிடத்தில் நல்லவைகளை சொல்லிக் கொடுக்கின்ற பிரயோஜனம் தரக்கூடிய கல்வியாக இருந்தது என்று சொன்னால், அந்த கல்வியை படிக்கின்ற காலமெல்லாம், அந்த கல்வியின்படி நடைமுறைப்படுத்துகின்ற காலமெல்லாம் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். சதகத்துல் ஜாரியாவில் நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். அதற்கடுத்து நம்மளுடைய குழந்தைகள் நமக்காக வேண்டி செய்கின்ற பிரார்த்தனையில் மட்டும்தான் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அந்த இடத்தில் நமக்காக யாராவது நன்மைகள் கொடுப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்க முடியாது. இன்றைக்கு ஒரு தலைமுறைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடம் போனால் மட்டும் போதும், நீ படித்தால் மட்டும் போதும், உனக்கு தேவை என்பது மார்க்கு, அதற்காக தீனுல் இஸ்லாம் வேண்டாம், தொழுகை வேண்டாம், இபாதத்து வேண்டாம், ஜும்மா வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஆனால் நீ படித்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை தான் நாம் இன்றைக்கு தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தலைமுறை 8வது 10வது படிக்கக்கூடிய ஒரு தலைமுறை ஒரு சிகை அலங்காரத்தில் கூட, ஒரு முடித்திருத்தம் செய்வதில் கூட அவர்கள் பாகுபாடு பார்க்கிறார்கள். நான் இப்படித்தான் இன்றைக்கு உண்டான தலைமுறை, இன்றைக்கு உண்டான காலகட்டத்தில் நான் இவ்வாறுதான் சிகை அலங்காரம் செய்வேன், மற்றபடி முடித்திருத்தத்தில் கூட நான் இந்த மாடல் எல்லாம் வைக்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல் பேச்சு கேளாத ஒரு தலைமுறையை தான் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வேறு வழி, அவன் ஆசைப்படுறான், என்ன பண்றது? சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், என்ன பண்றது? இதை தவிர பெற்றோர்களிடத்தில் வேறு பதில் கிடையாது. அவன் அவன் அப்படித்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான், நான் சொல்லிட்டேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். இதுதான். ஏன் இவ்வாறு ஒரு நடைமுறைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய குழந்தைகளை நாம் ஆளாக்கி இருக்கிறோம். அவன் ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அந்த ஆசைப்படுதல் தவறு என்பதை உணர்த்தக்கூடிய இடத்தில் பெற்றோர்கள் இல்லையா? இந்த ஆசை உனக்கு நிறைவேறாது, இந்த ஆசையை நான் அங்கீகரிக்க மாட்டேன், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த மார்க்கம், ஷரீஅத், அல்லாஹ், ரசூல் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நம்மிடத்தில் இல்லையா? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர் பொறுப்புதாரி என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு குழந்தையை அவன் சிறு வயதில் இருந்து தொடங்கி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டளை அடிக்கணும். நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கணும். எந்த வீட்டில் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, நல்ல விஷயங்களை போதிப்பதற்காக, அவன் தவறான விஷயங்களுக்கு போய்விடக் கூடாது, ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சாட்டை தொங்கவிடப்பட்டுள்ளதோ அந்த வீட்டில் மலக்குகள் ரஹமத்துக்காக துஆ செய்கின்றார்கள், ரஹமத்தினுடைய மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள்.
இன்னைக்கு அந்த நடைமுறை எல்லாம் இல்லாம போயிடுச்சே. அவன் ஆசைப்படுறான், நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறான். இதை தவிர பெற்றோர்களுக்கு பதில் இல்லாமல் போனதனுடைய விளைவு அவன் ஆசைப்படி பைக்கு கேட்கிறான். லட்சங்களில் கஷ்டப்படக்கூடிய தலைமுறை, கஷ்டப்படக்கூடிய குடும்பம், லட்சங்களில் எனக்கு வாங்கினா இந்த மாதிரி தான் வாங்கணும்னு பைக்கு கேட்கிறான். வேற வழி இல்லை. சமீப காலங்களில் நாம் வலைதளங்களில் பார்த்தால் பெற்றோர்கள் செருப்பு போடுவதற்கு கூட வழி இல்லை. ஆனால் பிள்ளை பிடிவாதமாக கேட்கின்றான் என்கின்ற பெயரில், அடம் பிடித்து கேட்கின்றான் என்கின்ற பெயரில் லட்சங்களை செலவு செய்து அவர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்கி தருகிறார்கள். கடைசியில் அந்த வாகனமும் இல்லாமல் போனது, அவனுடைய உயிரும் இல்லாமல் போனது. எப்படிப்பட்ட தலைமுறை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? கேட்டா ஜென்சி தலைமுறை என்கின்றார்கள். அவர்கள் வளருகின்ற பொழுதே சமூக வலைதளங்களிலேயே வளர்ந்த காலங்களில் சுமார் 98 2000 பிறகு வளர்ந்த தலைமுறைக்கு ஜென்சி தலைமுறை. வளருகின்ற பொழுதே அவர்கள் இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் ஆண்ட்ராய்டுகளிலும் பழக்கங்கள் அதிகமாக இருப்பதனால் அவர்களுக்கு இந்த தலைமுறையினர் எப்படிப்பட்ட இந்த பாதுகாப்பை உணருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. நாம் பெற்றோர்களாகிய நமக்கு முழு பொறுப்பு உண்டு, முழு கடமை உண்டு. அவர்களை பாதுகாப்பதில், அவர்களுக்கு நல்வழிப்படுத்துவதில், அவர்களுக்கு தவறு என்று சொன்னால் தட்டி கொடுப்பதில், தட்டி கேட்பதில், அவர்களை கண்டிப்பதில் முழு பொறுப்பும் பெற்றோர்களுக்கு மாத்திரமே சொந்தம். குடும்பத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுதுதான் இந்த சமூகத்திற்கு அந்த பொறுப்பு கடமையாக ஆகின்றது. பயான் சொல்லுகிறோம், நல்ல விஷயங்களை சொல்லுகிறோம், எடுத்து சொல்லதான் முடியும். தொழுகைக்கு அனுப்புங்கள் என்று சொல்லதான் முடியும். கடந்த வாரம் அறிவிப்பு செய்யப்பட்டது. ஜும்மாவுடைய தொழுகை கூட இல்லையே, பிள்ளைகள் விடுமுறை காலங்களிலாவது தொழுகைக்கு அனுப்புங்கள் என்கின்ற அறிவிப்பும் இங்கு செய்கின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த உம்மத்தினுடைய நிலைமை. ஏதாவது ஒரு கஷ்ட காலம், ரப்பினுடைய உதவி வேண்டும், அல்லாஹ்னுடைய உதவி வேண்டும், நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன், இந்த சமூகம் இந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிறது, இந்த சமூகம் ரொம்ப சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், இந்த சமூகத்தில் எதை செய்தாலும் வெற்றி கிடைப்பதில்லை, தாழ்த்தப்பட்ட மக்களாகவே சிறுபான்மையினராகவே ரொம்பவும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் அதனுடைய பதில் நமக்கு வெற்றி கிடைப்பதில்லை, நமக்கு எந்த விதமான உதவியும் வருவதில்லை என்று சொன்னால் நாம் நம்மளுடைய குழந்தைகளை பள்ளியை விட்டும் தூரமாக ஆக்குகிறோம், ஜும்மாவுடைய தொழுகையை விட்டும் தூரமாக ஆக்குகிறோம். எந்த ஒரு உதவி வேண்டுமானாலும் ரப்பிடம் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை இல்லாமலேயே வளர்க்கின்றோம். உனக்கு ஏதாவது ஒரு தேவையா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு ரகாத்துகளிலும் நாம் ஓதுகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நீ ரப்பிடம் முதலில் கேள் என்கின்ற அந்த சிந்தனைகளை எல்லாம் இல்லாமல் ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு படி மேலாக இப்படி வளருகின்ற தலைமுறை சமீப காலங்களில் எந்த அளவிற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று சொன்னால், சோசியல் மீடியா தன்னை பிரபல்யமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண் மக்கள் வயதுக்கு வருவதற்கு முன்போ வயதுக்கு வந்ததற்கு பிறகிலிருந்தோ தொடங்கி அவர்கள் சமூக வலைத்தளங்களில் ஆடல் பாடல்களை ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவர்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள். என்ன தலைமுறை இது? ஒரு பெண் பிள்ளை, 8வது படிக்கிற பெண் பிள்ளை சோசியல் மீடியால அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இவ்வளவு ரூபாய் தொகை கட்டணும் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் வச்சு அதிலும் 700 சொச்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு தலைமுறை என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்ற தருணம்.
ஆண் மக்கள் ஒரு பக்கம் அவர்கள் போதைகளுக்கு அடிமையாக ஆகி பார்த்தால் நாடியெல்லாம் போதை பீடி சிகரெட் என்பதை எல்லாம் தாண்டி இன்றைக்கு மது, ஏதாவது கேளிக்கைகள் கூத்துக்கள், ஏதாவது ஒரு விடுமுறை பண்டிகை காலங்கள் என்று சொன்னால் மதுவனுடைய கொண்டாட்டம் இல்லாமல் அந்த கேலி கூத்துக்கள் நிறைவடைவதில்லை என்கின்ற ரீதிக்கு இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் ஆசை வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸோட போறோம், ஃப்ரெண்ட்ஸோட போனாக்க இது இல்லாம எப்படி இருக்க முடியும்? இன்றைக்குண்டான சினிமா திரைப்படங்கள் எல்லாம் காண்பிக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போனாலே இதுக்குதான் என்கின்ற நிர்பந்தத்திற்கு அதை பார்த்து 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 வளருகின்ற ஒரு தலைமுறை. சாராய போதைகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு கஞ்சா, உச்சகட்ட போதையை தரக்கூடிய கஞ்சா, அதிகமான புழக்கங்கள், பள்ளி படிப்பை கூட நிறைவு செய்ய முடியாத, பள்ளி படிப்பை கூட நிறைவு செய்யாத எத்தனை சிறார்கள் இதற்கு அடிமையாக ஆகி சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் என்கின்ற பெயரில் அவர்கள் எவ்வளவு கேவலமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எதுவெல்லாம் மறைஞ்சு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இன்றைக்கு எல்லாமே பப்ளிக், எல்லாமே பப்ளிக். பப்ளிக்ல செய்யணும், பப்ளிக்ல போஸ்ட் போடணும், பப்ளிக்ல ரீல்ஸ் வெளியிடணும் அப்படிங்கறதனுடைய பெயர்ல சென்னையிலிருந்து திருத்தணி போயிட்டு இருக்கிற ட்ரெயின், அதுக்குள்ள ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா, கையில அருவாவையும் வெட்டக்கூடிய ஆயுதங்களை வச்சு ரீல்ஸ் போடுறான். அதுல ஏதோ ஒரு வாய் தகராறோ முறைப்போ வட மாநிலத்தினுடைய இளைஞரை கீழே இறக்கி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு வெட்டுவது போல் எவ்வளவு பெரிய தாக்குதல்! ஒவ்வொருவனுக்கும் 17, 18 கூட நிரம்பாத வயதுகள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய நம்மளுடைய இளைஞர், நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம்மளுடைய குழந்தைகள், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவைகள் எல்லாம் எப்படி மாறி போகும்? சமூக வலைத்தளங்கள் ரொம்ப போதை தரக்கூடியது. ஒரு பக்கம் போதை பொருளை உட்கொள்ளாமலேயே அதை பார்த்து 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 அதிலேயே நேரங்களை செலவழித்து புத்தியை மழுக செய்து, எதுவெல்லாம் புத்தியை மழுக செய்யுமோ அவைகள் எல்லாம் ஹராம் என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குல்லு முஸ்கிரின் ஹராம், எவைகள் எல்லாம் உங்களுடைய மூளையை, உங்களுடைய சிந்தனையை மழுக செய்யுமோ அத்தனையும் தடை செய்யப்பட்டவை என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கல்லூரி படிக்கக்கூடிய பெண் மக்கள், நம்மளுடைய இஸ்லாம் அல்லாதவர்களை நாம் விட்டுவிடுவோம். நம்மளுடைய இஸ்லாமிய போர்வைக்குள் இருக்கின்ற புர்காவிற்குள் இருக்கக்கூடிய பெண் மக்கள் சோசியல் மீடியால என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க தெரியும். பெற்றோர்களுக்கு ஏன் இதை பற்றி உண்டான அக்கறை வருவதில்லை? பெற்றோர்கள் ஏன் இதனை எல்லாம் கண்டிப்பதில்லை? எங்கெங்க கேட்கிறான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இது மட்டும்தான் அவர்களுடைய பதில். எப்படிப்பட்ட இன்னைக்கு செல்போன் இல்லை அப்படின்னு சொன்னா, 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் செல்போன், தாய் படிக்கணும் சொல்றதுனால, படின்னு சொல்றதுனால, செல்போன் தரமாட்டேன்னு சொல்றதுனால தாயை கொலை செய்த சமூகத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு. பள்ளியை விட்டும் தூரமாகி, அல்லாஹ் ரசூலை விட்டும் தூரமாகி, இந்த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயமா எந்த ஒரு விஷயத்தை எடுத்து காதல வச்சாலும் அவர்கள் காதலையே வாங்கிட்டு போறதில்லை. ஒழுக்கம் தவறி போன ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மானஹலவாலிது, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களிலேயே சிறந்த செல்வம், அவனுக்கு கொடுத்துட்டு போற சொத்து எல்லாம் இல்ல, அவனுக்கு கொடுத்துட்டு போற காசு பணம் எல்லாம் இல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களிலேயே ஆக சிறந்த செல்வம் கல்வியும் நல்ல ஒழுக்கமும் என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது
அவர்கள் உண்மையிலேயே நல்ல பிள்ளைகளாகவே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகளில் எத்தனையோ தடவைகள் கேட்கப்படுகிறது, ஏன் நாங்கள் இதையெல்லாம் செய்து கொள்ளலாமா, நாங்கள் இப்படியெல்லாம் செய்து கொள்ளலாமா? ஒன்னும் இல்லை, எங்க ஊர் சைடு திராட்சையில ஒரு பானம் உருவாக்குகிறார்கள், திராட்சையை பிழிந்து ஒரு பானம் உருவாக்குகிறார்கள், நாங்க அதை குடிக்கலாமான்னு கேட்கிறாங்க சஹாபாக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேண்டான்னாங்க, வேண்டாம், குடிக்க கூடாது, ஹராம். இன்னொரு சஹாபி கேட்கிறார், எங்கள் ஊர் ரொம்ப குளிர் பிரதேசம், நாங்க டெய்லி வேலைக்கு போறோம் வரோம், எங்களுடைய வேலை பளு அதெல்லாம் உடல் சோர்வு எல்லாம் நீங்கிறதுக்காக கோதுமையிலிருந்து ஒரு பானம் உருவாக்குகிறாங்க, அந்த பானத்தை குடிக்கலாமான்னு கேட்கிறாங்க. போதை தருமான் நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா போதை தரும், குளிர் தாங்கல, எங்களுடைய நாங்க உழைப்பு, கடுமையான உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள், எங்களுடைய உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு அதையெல்லாம் நீங்கணும். போதை என்று சொன்னால் எதுவுமே வேண்டாம், ஹராம். அது உடல் சோர்வை எல்லாம் நீக்கும் அல்ல, அது உடலுக்கு கேடு, அது ஷிஃபா அல்ல, அது தா என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஆரோக்கியம் அல்ல, அது உடலுக்கு தரக்கூடிய தீங்கு, கேடு என்கின்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு போதை எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க தவிர்க்கப்படக்கூடியதுதான். அதை நம் குழந்தைகளுக்கு எச்சரிக்கையோடு வளர்க்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவின் பக்கம் போட்டு நாசமாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்றான். அழிவின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள், நீங்கள் அழிவை நோக்கி நகர்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய குழந்தைகளை ஒழுக்கம் சார்ந்த குழந்தைகளாக, அவர்களுக்கு கல்வியை கொடுக்கின்ற பொழுதே ஒழுக்கமுள்ள கல்வியாக, ஆசிரியர்களை மிரட்டக்கூடிய ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களை மிரட்டுகிறார்கள், உன்னால் முடிந்தால் என் மேல் கை வைத்து பார் என்கின்ற மிரட்டல் வார்த்தைகளை எல்லாம் காதிலே வாங்குகின்ற இந்த நம்மளுடைய குழந்தை செல்வங்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்துடனேயே அவர்களை வளர்க்க வேண்டும். கண்டியுங்கள், கண்டிப்பதற்காக வீட்டிலே நீங்கள் குச்சி வைத்திருந்தால் ரஹ்மத்தினுடைய மலக்குகள் துவா செய்கின்றார்கள். குச்சி எடுத்தாவது அவர்களை மிரட்டுங்கள், கண்டியுங்கள். அல்லாஹு தஆலா ஒழுக்கம் உள்ள சமூகத்தை உருவாக்கி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்வாய்ப்பை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்